ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம ஆடுங்கெல்லாம் காலை மேய்ஞ்சிட்டு வந்து எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம எலிக்குட்டியை பாருங்கள். பரணை மேலே இருந்தது, என்னை பார்த்ததும் இறங்கி வந்து என் வயிற்றுல காலை வச்சுட்டு ஏறி கேமரா வேடிக்கை பார்த்தாவது. இவருக்கு ஒரு 4-5 நாளாகவே வந்து வெளியில் வரத்துக்கு முடியல. ஆள் கொஞ்சம் வளர்ந்துட்டார். அதனால் அந்த கேட்டில் சட்டத்தில் வந்து இடுக்கில் புந்து வர முடியல கொல்லைக்கு. அதனால் அந்த ஃபீலிங்லேயே இருக்கார். நம்ம வந்து கொட்டாய்க்கு வந்துட்டோம்னா அந்த கற்றுது நம்மளை பார்த்து. அங்கே வரும்போது எப்பயுமே வந்து நம்மளை பார்த்து பேசிக்கிட்டே இருக்குவான். இப்போ வந்து பார்க்க முடியலங்கிற ஃபீலிங் இருக்குது போல இருக்குது. இவனை பாருங்கள், இவன் யாருன்னு தெரியுதா? தூங்குறவன். நம்ம கொட்டாய்க்கு வந்துட்டாலே வந்து ரெகலை பண்ணதுக்கு பின்னாடியே வரும் பாருங்க, அவன் தான். சம்மந்தமே இல்லாமல் அது கூட படுத்து தூங்கிட்டு இருக்கான். அது யாரோ இது யாரோ 2 பேருக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் ஒன்றா படுத்து தலையை உடம்பு மேலே வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. இந்தாண்ட வந்து நம்ம மயிலோட பிள்ளை, இப்போ போட்ட மயிலோட பிள்ளை. பெரியவங்க 2 பேரும் எங்கே போயிருக்காங்கங்கிறது தெரியல. அலமேலாம் வந்து வேப்ப மரத்து நிலையில் வந்து அவங்க ஃபேமிலியோடு இருக்காங்க. மீதியெல்லாம் ஆளுக்கு ஒரு திசையாக படுத்துருக்காங்க. இன்றைக்கி வீடியோ எடுக்கலான்ட்டு வந்தேன். வல்லரசுங்கிறவங்க வந்து நம்ம மொத்தமாக ஒரு 11 குட்டி கூண்டுக்குள்ளே இருந்தானுங்க பாருங்கள், ஒரே வாரத்தில் போட்டு. அவனுங்களாம் எம்மாவில் இருக்காங்கன்னு காமிங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஆனால் ஆளுக்கு ஒரு திசையாக இருக்கிறானுங்க. எப்படி வீடியோ எடுக்கிறதுனே தெரியாமல் குழப்பத்திலேயே நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா அவங்கங்க அம்மா கூட படுத்திருந்தாக்கா தெரியும். எல்லாம் தூரத்தில் ஒன்று ஒன்றா நிற்கிறானுங்க எங்கே பார்த்தாலும். அடுத்தது வந்து நம்ம எந்த ஆட்டை கொடுத்தோங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த 11 குட்டிக்கு அப்புறம் வந்து நிறைய ஆடுங்க வந்து குட்டி போட்டுச்சு. அதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் சேர்க்கல. மொத்தம் பார்த்திங்கன்னா 24 குட்டி வந்து இப்போ இருக்கிறானுங்க. இப்போ உள்ள குட்டி வந்து 24 பேர் இருக்கானுங்க. அது யார் யார் அப்படின்ட்டு அப்படியே பார்க்கலாம். எல்லாம் பாருங்கள், கொல்லை கடைசியிலேருந்து நிற்கிறானுங்க. வெயிலும் இன்றைக்கி பயங்கர வெயில். ஃபஸ்ட்டு தாலாட்டோட பிள்ளை இவன் ஒன்றாச்சா. ஒத்த குட்டி தான் போட்டான். அவன் வந்து எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துட்டான் பாருங்கள் டக்குன்னு. இது வந்து நெத்தி வேலையோட பிள்ளை. 2 குட்டி போட்டான். 2 பேருமே நல்லா வந்து போல்டாக இருக்கானுங்க. சில ஆடுங்க வந்து குட்டியை நல்லா அழுத்தமாக வளர்க்கும். அதுமாரி நெத்தி வேலை போடுற குட்டிங்க எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கான குட்டியாக இருக்கும். அதுவே பாருங்கள், முனையில் படுத்துருக்கானுங்க இல்லையா 2 பேர். அதெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. 6 மாதம் திட்டத்தட்ட தாண்டி இருக்கும். நம்மளாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போதே அவன் வந்து குட்டி போட்டுருந்தான். 2மே தலைச்சி ஈத்து குட்டி. அது 2மே அப்படியே இருக்கானுங்க பாருங்கள். அடுத்தது இவனுங்க 2 பேர். அப்படியே போனாக்கா இதெல்லாம் வந்து முன்னாடி உள்ள குட்டி. இவனுங்கெல்லாம் உள்ளார பார்த்திங்கன்னா நம்ம உடுக்கியோட பிள்ளை. 3 பேரும் ஒம்பழுத்துட்ருக்கானுங்க பாருங்கள். அதை போட்டு ஒரு வழி ஆக்குறானுங்க. பாவம் 3 பிள்ளையை பெற்றுட்டு அது படாத பாடுபடுது. ஆனால் அது இன்னும் தொட்டு வளர்த்துச்சு. இவங்க 3 குட்டி போட்டாலுமே நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே ரிஸ்க் எடுக்கவே இல்லை. தானாகவே வளர்ந்துட்டானுங்க 3 பேரும். மிதுன் எப்படி வளர்ந்தானோ அதேமாரி இவனுங்க 3 பேருக்கும் நான் எந்த ஒரு கஷ்டமே படலை. தானாகவே பால்லாம் பிரித்து தானாகவே குடிச்சிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக போல்டாக வளர்ந்துட்டானுங்க. இவனுங்களுக்கு நம்ம எந்த ஒரு இதுவுமே நான் பண்ணவே இல்லை. 3 குட்டி போட்டாலுமே 3 குட்டியும் வந்து நல்லா வெயிட்டாக சூப்பராக இருக்குது. உடுக்க போட்டாலும் சரி, உடுக்கையோட புல்லை போட்டாலும் சரி, அதுங்க அந்த செட்டு எல்லாமே அதோட புள்ளையிலேருந்து எல்லாமே சரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். குட்டிங்கெல்லாம் பார்த்தோம்னா தூக்க முடியாத அளவுக்கு நல்லா அழகாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளார அந்த ஓரமாடிக்கலாம் பாருங்கள் எலிக்குட்டி. அவன் ஒருத்தன் பரணை மேலே நின்றவர் இங்கே ஒடியான்ட்டார். அப்புறம் ஆளுக்கு ஒரு திசையாக நின்றுட்டுருக்கானுங்க எங்கே பார்த்தாலும். இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும் வீடியோ எடுக்கிறதுக்கு. எல்லாம் பசி ஆறி திரும்பி ஏந்திரிச்சு மேயத்துக்கு கிளம்பிட்டானுங்க. இங்கே வருங்க உடுக்க பாவம் படுத்துரும். உடனே வந்து அது பாலெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு படுக்கையை போட்டுரும். படுத்துட்டாக்கா அதை ஒன்றும் பண்ண முடியாதான். அது அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறது. அடுத்தது கம்பி வேலி ஓரமாக படுத்துருக்கான் பாருங்கள், கருப்பு கலராக. அவன் ஒருத்தன். அப்புறம் எல்லாம் அங்கே போய் நிற்கிறானுங்க தூரத்தில். அலமேலோட புள்ள ஒன்று. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப குழம்பிக்கிட்டு இருக்குது. மொத்தம் எத்தனை குட்டி இருக்கானுங்கன்னு அதை மட்டும் பார்த்துருவோம் நம்ம. அந்த 24 குட்டியை மட்டும் பார்த்துருப்பா. ஏன்னா ஆள்காலம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கானுங்க. நம்ம வந்து கரெக்டாக வந்து வீடியோ எடுக்க முடியல. அதனால் மொத்தம் எத்தனை பேர் இருக்கானுங்க இப்போ போட்டோனுங்கிறது மட்டும் அப்படியே ஒன்று ஒன்றா எண்ணிகிட்டே வந்துடலாம் வாங்க. அங்கே மேலே தான் யானைக்குட்டி 1
2, அது ஒன்று 3, இது ஒன்று 4, இது ஒன்று 5, இது ஒன்று 6, இவன் ஒன்று 7, எட்டு 9 10 11 12, அது ஒன்று 13, நவரடி, இது ஒன்று 14, அது ஒன்று 15, அந்தாண்ட ஒன்று 16, எலிக்குட்டி ஒன்று 17. இப்படியே இது மேலே வந்தால் இந்த உள்ளார ஒருத்தன் நிற்கிறான் பாருங்கள். இவனோட பிள்ளை நிற்கிறான் பாருங்கள். 18, இது ஒன்று 19, இது ஒன்று 20. இதெல்லாம் பழைய குட்டி. இப்போ தாலாட்டோட பிள்ளை ஒன்று 21, இது நெத்திவெள்ளியோட பிள்ளை 22, இந்த இருக்கான் பாருங்க இன்னொருத்தன் 23, இவன் ஒருத்தவன் 24. நம்ம அலாட்டோட புள்ளவன். மொத்தம் வந்து 24 குட்டி இருக்கானுங்கப்பா. இப்போ உள்ள குட்டிங்கெல்லாம் இவனுங்க. மொத்தம் வந்து 24 குட்டி. இதில் ஃபஸ்ட்டு போட்ட சில்வண்டு வயலில் போட்டுச்சு பார்த்தீங்களா 3 குட்டி, அதெல்லாம் போட்டு 5 மாதம் வரப்போ 5 மாதம் ஆயிடுச்சு. ஃபைனலாக போட்ட ஆடு இதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் போட்டுமே வந்து ஒரு 40-42 நாள் வரப்போகுது. இந்த ஃபைனலாக போட்ட குட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ கருப்பு குட்டி படுத்துருக்கான் இல்லையா, அவன் தான். அதுதான் அவங்க அம்மா மேலே தான் இவரு சாஞ்சிட்டு படுத்துருக்காரு. அந்த கருப்பு குட்டி தான் நம்ம ஃபைனலாக போட்ட ஆட்டுக்குட்டி. இவன் போட்டு ஒரு 40-45 நாள் ஆகும். இவன் தான் ஃபைனலாக போட்டவன். இப்போ 5-6 மாதத்துக்குள்ளே ஒரு 24 குட்டி இப்போதைக்கு இருக்கிறானுங்க. ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட தாயாடெல்லாம் அவ்வளோக்கா இல்லை, எல்லாத்தையும் பெரும்பாலும் கொடுத்துட்டோம். வச்சுருக்கதே பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆடு திட்டத்தட்ட தான் தாயாடுன்னு வச்சுருக்குறோம். இது எல்லாத்தையுமே நம்ம குறைச்சிக்கிட்டோம். அதனால் 24 குட்டி இருக்கானுங்கப்பா மொத்தம். அப்படியே நம்ம எந்த ஆட்டை கொடுத்தோங்கிறதையும் நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நம்ம ஒரு கெடா குட்டியும் ஒரு பொட்டைக்குட்டியும் கொடுத்ததா சொன்னோம். அதுதான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். நான் ஆடு காமிக்கிறேன், அதோட பேர் தெரிஞ்சால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது கெடா குட்டிக்கு வந்து நம்ம பேர் வைக்கல, பொட்டைக்குட்டிக்குமே நம்ம பேர் வைக்கல. யாரோட அம்மாங்கிறத மட்டும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம வந்து நிற்கிறான் இல்லையா, லேசாக வெள்ளையும் கருப்போம், அவனை தான் கொடுத்துருக்கோம். இது வந்து யாரோட அம்மாங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு. அவனையும் இதே நிற்கிறான் பாருங்கள் கெடா குட்டி, இவங்க 2 பேரையும் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம்ப்பா. அப்புறம் இன்னொருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா ஆடு குட்டி போட்டு ஒரு 15 நாள் வரைக்கும் நாங்கள் அடை தீவனம் கொடுக்க மாட்டோம், நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து அன்னைக்கு மட்டும் கொடுக்க மாட்டோன்னா அதுங்க வந்து குட்டியை விட்டுட்டு எட்டக்க வந்து எதுவுமே திங்காதுங்க. அன்றைக்கி ஒரு பொழுதுக்கு வந்து குட்டியை விட்டுட்டு ஆடு எட்டக்க நவராது. மறுநாள்லேருந்து இயல்பாக வந்து அதுங்க திங்கிற பழக்கத்துக்கு வந்து திங்குங்க. நாங்களும் அதை வந்து தனியாக பிரிச்சுலாம் வைக்கிறது இல்லைப்பா. அன்னைக்கு மட்டும் வந்து திங்காதுங்க. அன்றைக்கி கொடுக்காமல் இருக்கிறதும் நல்லது. மறுநாள்லேருந்து இயல்பாக எடுத்துக்கோங்க. எங்கள் ஆட்டுக்கு இது வரைக்கும் ஒன்றும் பண்ணதில்லை. நான் கொடுக்குற அளவும் எங்களுக்கு வந்து கம்மியாக தான் கொடுக்குறோம். அதனால் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. நாங்கள் அப்படி தான் செஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரியே செய்யுங்க. என்ன கேட்டாக்கா கொடுக்கலாம், கொஞ்சமாக கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து ஒன்றும் பண்ணதில்லை. அவ்வளோதான்ப்பா. நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.